என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. இன்னொருத்தங்க பண்றது எங்களுக்கு சொல்லுங்க சார். அது என்ன வழிமுறை சார்? அதுக்கே பங்கன் ரூல் இருக்கா சார்? இங்க 50 கிலோமீட்டர் கொடி கட்டாங்க, மயிரை புடிக்கிட்டு இருக்காங்க சார். என்ன எழுது நீங்க கொடி கட்ட மாதிரி புடிக்க என்ன சார் ரைஸ் இருக்கு? அடுத்த நாட்டுக்கு என்ன ரைஸ் இருக்கு? யார் எங்கிட்ட பேசுறாங்க? எங்கிட்ட பேசுங்க? எல்லாரும் கேட்பாங்க, எல்லாருமே கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லுமா? நீங்க வந்து பேசுவீங்க, இன்னொருத்தர் பேச. அதான் எனக்கு வேலை. எனக்கு அதான் வேலை. எனக்கு யாருக்கிட்ட சார் பதில் சொல்றது? அப்ப ஒவ்வொருத்தரும் பேச. நைட் ஒருத்தருட்டா, நேற்று மத்தியம் ஒருத்தருட்டா, இப்ப நீங்க கூட்டு எடுத்துற இங்கிட்டு போன் எடுக்க மாட்டாரு. கொலை கட்டுறது கொடி இந்த வீடியோல பாக்குற மாதிரி போலீஸை பார்த்து எகிரக்கூடியவர்கள், தகாத வார்த்தைகளை யூஸ் பண்றவங்க, ரொம்ப கோவமா பேசுறவங்க, இதெல்லாம் வந்து நம்ம கண்கூட பார்க்க நேரிடுகிறது அன்றாட வாழ்க்கையில். ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் பசங்களை நிறுத்தி விசாரிச்சா கூட உடனே அவர் மேல பயங்கரமா கோவப்பட்டு கத்தி ரகளை பண்ணி பைக்கை எட்டி உதைக்கும் காட்சிகள் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இவரை போன்றவர்கள் இது வந்து தவறில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பொறுப்புகளில் இருக்கும் கட்சியினர் கொஞ்சம் நிதானமா, தன்மையா, ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டா பரவாயில்ல. எல்லாரும் இப்படி எகிரி 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 போனா என்ன சாதிக்க போறீங்க? நீங்க உங்களை ஹீரோ ஆக்கிக்கிறீங்க. ஆனா சமூகம் இங்க ஜீரோவா போயிட்டு இருக்கு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, யூனிஃபார்முக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவர் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு ஆஃபீஸர், நம்ம வந்து மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். யாரும் வந்து போலீஸ் வந்து உடனே உங்க மேல கை வச்சு ஏதோ 1-2 சம்பவங்களை வைத்து இவர் வந்து போலீஸ் வந்து நம்மள பேடா நடத்துது அப்படிங்கிறதே கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி பண்றது வந்து நம்ம வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணுமே ஒழிஞ்சு டிஸ்ட்ரக்டிவா இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் நாட் ஹீரோயிசம், இட் இஸ் பீயிங் டிஸ்ட்ரக்டிவ்.